என்னைய பார்க்குறவங்க நிறைய பேரும் சரி கமெண்ட்லேயே வந்து அக்கா எப்படிக்கா இவ்வளோ உடம்பு இழைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. கலர் தான் இப்படி இருக்கும், பட் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். வா ஹேமே ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னன்னே தெரியல, இந்த வாரம் ஃபுல்லாகவுமே வந்துட்டு எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்று ஒன்று ஆகிட்டே இருக்குது. எனக்கு இப்போ உடம்பு சரியில்லாமல் போய் நான் இப்போ கொஞ்சமாக தேறி வந்தேன். அதுக்குள்ளே வினோவுக்கு வேற உடம்பு சரியில்லாமல் காது வலி வந்துடுச்சா, அதனாலேயே வந்துட்டு நம்மளால் vlog கண்டினியூவாக போட முடியல. ஸோ ஒரு சிலர் வந்து கமெண்டில் கேட்குறது, அக்கா ஏன்க்கா லாங் வீடியோ போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியும் மாற்றி மாற்றி யாருக்காவது ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டே இருக்கா. ஸோ அவங்கள பார்க்கறதுக்கும் அப்புறம் என்ன நான் பார்த்துக்கிறதுக்குமே வந்துட்டு என்னால் முடியல. அதனால தான் vlog நம்மளால் கண்டினியூவாக போட முடியல. இதுக்கப்புறம் வந்துட்டு உடம்புலாம் கொஞ்சம் தேறி வந்துடுச்சா, சரி தொடர்ந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு vlog-ஆவே வந்து நம்ம வீட்டில் வந்து கொலையில் அடுப்பு போட்டிருக்கோமா, ஸோ அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி காலையிலே இந்த இடத்தெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் போட்டுட்டு இங்கே சமைக்கலான்னு பண்ண போகிறேன். ஸோ காலையில் வந்துட்டு சீக்கிரமாக எழுந்திருச்சு, ஆனால் என்னாலையும் முடியல, பனி வேற அதிகமாக இருக்கா. அப்பப்போ போய் நிவி வேற எழுந்திரிச்சுக்கிறானா, அவனையும் போய் பார்த்துட்டு வந்துட்டு ஒன்று வேணா பார்த்துட்டு இருக்கேன். இப்போ தான் அலசி விட்டோம், இப்போ கோலம் போட்டுட்டு இருக்கேன். எல்லாருக்குமே வந்துட்டு கொலையில் அடுப்பாங்கிற கட்டணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஸோ எனக்கும் அந்த ஆசை இருந்துச்சு. சின்ன பிள்ளையில எங்கள் வீட்டில் இருக்கும் மண் அடுப்பு இருக்குமா, அதில் எங்கள் ஆத்தா எப்பயுமே வந்துட்டு சாணி கரைச்சி மொழிவிட்டு என்னை தான் கோலம் போட சொல்லுவாங்க. அந்த ஃபீல் இப்போ வருது எனக்கு. நான் எப்பவுமே இந்த சூட்டடுப்பை தூக்கிட்டு கொல்லையில் அங்கேயும் இங்கேயும் தூக்கி வச்சுட்டு இந்த வெயிலையும் சரி மழையிலையும் சரி நனைஞ்சிக்கிட்டு, அதுக்கப்புறம் நிறைய தடவை நனைஞ்சிக்கிட்டு பிரியாணிலாம் போட்டிருப்போம் பார்த்தீங்களா. அப்போலாம் தோணும் நம்மளும் வந்து இந்த சீட்டை போட்டு ஒரு அடுப்பை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்ததை ஃபைனலாக இந்த அடுப்பை போட்டு கொடுத்துட்டான் வேணும். இது போட்டு வந்து ஒரு 3 நாள் ஆகுது. இது வரைக்கும் இன்னும் பற்ற வைக்கல. இன்னைக்கு தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நாளாக வந்து செய்ய போகிறேன். இன்னைக்கு ஃபுல்லாகவுமே வந்துட்டு அடுப்பில் தான் பண்ண போகிறேன். திவிக்கு ஸ்கூல் லஞ்சு கூட அடுப்பில் தான் செய்ய போகிறேன் இன்னும். அப்பா இன்னைக்கு சந்தோஷம்டி. ஐயோ அந்த 10க்கு 10ல் என்னால் வந்து விலாகே வந்து ஷூட் பண்ண முடியலங்க. இந்த இடத்துல நான் சமைக்கும்போது அவனுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் இல்லை? ஆமாம், ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருக்குடி. மெயினாக அந்த ஒரு ரீசனும். அப்புறம் ஒரு சிலர் வந்து கமெண்டில் கேட்பீங்க, அக்கா நீங்கள் வெளியில் சமைப்பீங்களாக்கா, அது மாதிரி சமைங்கக்கா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டீங்க. அவங்களுக்காகவுமே இந்த அடுப்பு கட்டினது. அது என்னடி மந்திரம் மாதிரி எதை வைக்கிற? சூடும். ஃபஸ்ட் டைம் நம்ம அடுப்பை பற்ற வைக்கிறோம், அதனால சூடத்தை ஏற்றி வைக்கிறோம். இந்த அடுப்பு வந்து நல்ல பெரிய பானையில் செஞ்ச அடுப்பு. ஸோ நம்ம இதில் எல்லாமே செஞ்சுக்கலாம், பிரியாணிலேருந்து போடலாம். அப்பா ஃபயர் மாதிரி எரியுதுடி. என்னடி பொங்கி கீழே ஊற்றிட்ட? சரி ஃபஸ்ட்டு பொங்குது, பொங்கி விட்டுன்னு தான் நானும் விட்டுட்டேன். இதுக்கப்புறம்லாம் பொங்க விடக்கூடாது. முதல் தடவை பொங்கி ஊற்றிருச்சுன்னா வச்சுக்கேன், அடுத்த தடவைலாம் நம்ம பாலை போட்டால் பொங்க விட மாட்டோம்னு ஒரு ஐதீகம் போல இருக்குது. அதனால தான் ஃபஸ்ட்டு பாலை பொங்க விட்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓ, அடுப்பு போட்டால் வந்து பொங்க விடணுமா? அடுப்பு போட்டால் ஃபஸ்ட்டு பால் வச்சு பொங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அடுப்பு போட்டவங்களே சொல்லிட்டு தான் போனாங்க. அதனால தான் பொங்க விட்டுட்டேன். நான் வந்து பாலை போட்டுட்டு மற்ற இதெல்லாம் எடுத்தாந்து வச்சுட்டேன். திவிக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகிடும் இல்லையா, நான் அதிலே வச்சுட்டே இருந்தேன்னு வச்சுங்களேன், லேட் ஆகிடும். இதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். திவிதாங்க குட் மார்னிங். இங்கே பாருங்கள், எல்லாரும் வந்துட்டு $1 போடுவாங்க, இவன் $2 போட்டிருக்கான் பாருங்க. பக்தி மயம். யார் கொடுத்தா? யார் வாங்கிட்டு வந்து கொடுத்தா?
என்னை பார்க்குறவங்க நிறைய பேரும் சரி கமெண்ட்லேயே வந்து அக்கா எப்படிக்கா இவ்வளோ உடம்பு இழைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் எந்த டயட்னால எல்லாம் உடம்பு குறையல, எங்கள் வீட்டில் இருக்கிற வேலை அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் என் உடம்பு குறைஞ்சது. அது இல்லாமல் வந்து நிவியை பார்த்துக்கிறது அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. பெரிய டாஸ்காவே இருக்கு. அவனை ஒரு நிமிஷம் ஒரு இடத்துல நிக்க மாட்டான். குழந்தைங்கன்னா இப்படி உட்கார வச்சா உட்காந்துருக்குன்னு பேரு. இவன் இங்க இருந்து அங்க ஓடுவான், அங்க இருந்து இங்க ராட்டினம் ஓடியாருவான். சுற்றுறான். ஆமா, அவனை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அத்தைக்கு உடம்பு குறைஞ்சதும் பாதி அவனாலதான். ஸோ அதனாலதான் என் உடம்பு குறைஞ்சது தவிர நான் எந்த டயட்டோ எக்ஸசைஸோ எதுவும் பண்ணல. சாப்பாடை நான் கரெக்டாக சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். இன்னும் நம்ம கொஞ்சம் எனர்ஜியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உமன் ஹார்லிக்ஸ் நேற்று தான் இன்னும் வாங்கி கொடுத்தான். எல்லாரும் பார்க்குறவங்களாம் என்கிட்ட கேட்குறது, ஏன் இவ்வளோ டயர்டாக இவ்வளோ ஒல்லியாயிட்டீங்கன்னு. சாப்பாட்டுலலாம் கண்ட்ரோல் கிடையாது. எங்கள் வீட்டு வேலையும் என் பிள்ளைங்களும் தான் காரணம். அது இல்லாமல் இன்னொரு மெயின் ரீசன் என்னன்னு சொல்லி, கண்டென்ட். ஆமாம், மெயின் ரீசன் கண்டென்ட் யோசிக்கிறதும். நம்ம வேலைனா கூட அடுத்தது அந்த வேலைக்கு நம்ம போயிடலாம். சரி நாளைக்கும் போய் அந்த வேலை தான் செய்ய போகிறோம் அப்படின்ட்டு போயிடலாம். ஆனால் வந்துட்டு கண்டென்ட் அடுத்தது என்ன கண்டென்ட் கொடுக்கணும்னு யோசிச்சே பல நாள் வந்துட்டு அதுலேயும் உடம்பு குறையுது. ஸோ அதுக்கெல்லாம் எனர்ஜியாக இருக்கிறதுக்காக தான் அந்த உமன் ஹார்லிக்ஸ் போட்டு குடிக்கிறேன் காலையிலேயே. வாங்கிட்டு வந்தது நேற்று தான், இன்னைக்கு தான் கலந்து 2 நாள் தான் இதை ஃபாலோ பண்ண பாருங்க. அதுக்கப்புறம் அது எங்கே கிடக்குன்னு தெரியாது. அதெல்லாம் இல்லை, இனிமேல் ஃபாலோ பண்ணுறேன். எல்லாருக்கும் ஒரு இது இருக்கும்ல, நம்ம வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே இப்படி தான். டெய்லியும் ஃப்ரூட்ஸ் கூட சொல்லுவேன், டெய்லியும் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்து சாப்பிடணும், பேரிச்சம்பழம் டெய்லியும் 2 எடுத்து சாப்பிடணும், நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்தா வச்சிங்களா அப்படி அரைச்சி குடிக்கணும் அப்படின்னா, நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்து வாடி கிடக்கும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்து அங்கே கிடக்கும், இப்படி தான் கிடக்கும். சொல்கிறது தான் எல்லாருமே அப்படிதான் இருக்கேன். நான் தான் அப்படியா இல்லை எல்லாரும் அப்படியாங்கிறது தெரியல, பட் நான் அப்படிதான். இந்த மாதிரி விறகு அடுப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம மண்பானையில் மண் சட்டியில் சமைக்கிறது தான் நமக்கு பெஸ்ட் ஆப்ஷனு. ஏன்னு கேட்டிங்கன்னா கறி படியும்ல, அதை விளக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். சில்வர் பாத்திரத்தெல்லாம் வச்சுன்னு வச்சிங்களேன், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நான் கழுவுறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடுவேன். அதுலேயே பாதி உடம்பு குறைஞ்சிடும். இது என்ன ஒரு எண்ணெய் பாட்டில் இது? இது வந்து எப்படின்னா வச்சுக்கேன், நம்ம தேவையான அளவு தான் ஊற்றிக்கலாம். இவ்வளோதான்னு இருக்குது இதுக்கு ஒரு அளவு. டைம்லாம் இருக்கு. நான் சொல்றதே நம்புறான் பாரு. அப்படிலாம் கிடையாது, சும்மா அளவுக்காக. அதிகமா வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இதுல ஒரு டியூப் வேற வச்சிருக்காங்க. அதுக்கும் காசு தான், வேற என்ன. பேக்கெட்ல வந்தா கொஞ்சம் கம்மியா இருக்கும், இந்த மாதிரி டப்பா வந்தா இன்னும் கொஞ்சம் கூட இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது டிஃபிகல்ட்டான ஒன்று இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி போக போக ரேட்டு தான் அதிகமாகுமே தவிர வேற ஒன்றும் மாறி இருக்காது. நான் பட்டிலே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன செய்ய போகிறேன்னு சொல்லவே இல்லை. இன்றைக்கி திவிக்கு லஞ்சுக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஏலக்காய் பட்டை அப்படி போட்டுருவோம். அது கூட அப்படியே வெங்காயம், அது கூட கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகாய், கொஞ்சம் பூண்டு, அது கூட கொஞ்சம் முந்திரி பருப்பு. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிப்போம். எதுவுமே கட் பண்ணவே இல்லை, சின்ன சின்னதா இல்லை, இது எல்லாத்தையும் வதக்கிட்டு அரைக்கணும். எல்லாத்தையும் இந்த அளவுக்கு தான் கட் பண்ணணும். ஏன்னா இது எல்லாத்தையும் வதக்கிட்டு ஆற வச்சு அரைக்க தான் போகிறேன், விழுதாக்கி தான் இதை செய்ய போகிறேன். ஸோ அதனால் இவ்வளோ பெருசாக இருந்தாலே போதும், ரொம்ப சின்ன சின்னதாக அறிய வேணும். அது கூட அப்படியே தக்காளி, இதுக்கு நிறைய தக்காளி போடணும். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு மிக்சியில் விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். இதென்ன பன்னீரா என்னது? இது பன்னீரை சின்ன சின்னதாக கட் பண்ணி வெந்நீரில் போட்டு வைக்கணும். அதனால் அது வேகிறதுக்குள்ளே இதை கட் பண்ணி வெந்நீரில் ஒரு 5 நிமிஷம் போட்டு வச்சுருக்கோம். அவ்வளோதான். திவிக்கு பன்னீர் தான் ரொம்ப பிடிக்கும், நிவிக்கு ரொம்ப பிடிக்கும். இதை அப்படியே ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடுறேன். இது கூட மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சேர்த்து அரைக்கணும். நான் நினச்சேன் பஸ்லேயே அனுப்பி விட்டலாம் அப்படின்னு நினச்சேன். நீ போகிறதா இருந்தாலும் நீ கொஞ்சம் லேட்டாக போய்க்கலாம் அப்படின்னு. ஆனால் பஸ்ஸே வந்துடுச்சுல, நீயே கொண்டு போய் விட்டு வந்துடு. நானே போய் வந்துடும். நம்ம எப்பவுமே அப்படி தானே விடுவோம். ஆமாம். இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா, வினோ வந்துட்டு தேய்ச்சி கொடுத்தானா நான் போட்டு எடுத்துருவேன், இல்லை நான் தேய்ச்சி கொடுத்தானா வினோ போட்டு எடுத்துருவான். இந்த இடத்துல ஃப்ரீயாக இருக்கும், அங்கேனா நான் மட்டும் போட்டுட்டு கிடக்கணும். இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு பட்டர் தான் நிறையா போடணும். ஸோ நிறைய பட்டரை போட்டுப்போம். அது கூட கீர்ன பச்சை மிளகா, அது கூட நான் அரைச்சி வச்சு அப்படியே பேஸ்ட்டு. வேலை முடிஞ்சப்போ அவ்வளோதான். தாளிக்கலாம் கூடாதா? இதுதான் தாளிக்கக்கூடாது, அதான் எல்லாத்தையும் போட்டு தாளித்து தான் அரைச்சிட்டு வந்துட்டேன்ல. இதுக்கப்புறம் ஒரு கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சதும் பன்னீரை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக பால் மட்டும் ஊற்றணும். எதுக்கு? சட்டிக்கா?
இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு பால் ஊற்றலாம், அப்படி இல்லைன்னா தேங்காய் பால் ஊற்றலாமா? ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றலாமா? தேங்காய் பால் இல்லை, ஃப்ரெஷ் க்ரீமு இருக்குல்ல அது. அதெல்லாம் இங்கே எங்கே கிடைக்குது, நான் எங்கே போய் வாங்குறது? அதனால பாலே ஊற்றிக்கலாம். இது கூட அப்படியே பன்னீரை சேர்த்துப்போம். இந்த கிரேவி ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி தான் இருக்கணும். அது கூட கொஞ்சமாக பால். கலர் தான் இப்படி இருக்கும், பட் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். வா, இந்த கலரில் தான் இருக்கணும். குழம்பு எந்த கலரில் இருக்கும்? இவனுக்கு எப்பயுமே குழம்பு வந்துட்டு அந்த காரக்குழம்பு கலரில் இருக்கணும், சிகப்பு கலரில் இருக்கணும். அப்போ தான் அவருக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கோலம் ஒட்டிடும் பின்னாடி. ஸ்கூல் ட்ரெஸ்ஸு அவ்வளோதாங்க. கொஞ்சமாக அப்படியே கொத்தமல்லியை தூவி இறக்கி விட வேண்டியதான். நீ சாப்பிட வேண்டியதான். அதை எடுத்து போட்டுருந்தாங்க, சாப்பிட போய். ஃபைனலாக கொத்தமல்லியை தூவியாச்சு. அவ்வளோதாங்க, பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. அப்படியே சப்பாத்தியில் வச்சு இது வீட்டை கொடுத்துருவோம். பன்னீரை வச்சு சாப்பிடு. இவன் திங்கிறத பார்த்தா வேற உங்க அம்மாவுக்கு மேல நீ கொடுப்ப போறீங்க டஃப். நல்லா இருக்காடி தங்கம்? பன்னீர் தான் ரொம்ப பிடிக்கும் திவிக்கு. நல்லா இருக்கா? சாப்பிடு. ம் ம் நான் மாஸ்டர் சப்பாத்தி ரெடியா? சப்பாத்தி ரெடி. வெயிட் பண்ணுங்கோ. உருட்டுறதுக்கு நல்லா இருக்கா? இது உருட்ட நல்லா இருக்கு. நான் இப்போ வேகமாக உருட்டுறேனே, அதனால வந்துட்டு இப்படி ஆகுது. நீ எப்பவும் வேகமாக தானே உருட்டுவ? இல்லை, கண்டுபிடிச்சிட்டா. ஆமா, எனக்கு வேற வேலை இல்லை, நான் உருட்டிக்கிட்டு தான் உட்காந்துருக்கேன். நான் ஒன்றும் அந்த அளவுக்குலாம் உருட்ட மாட்டேன். என் லைஃப்ல நடந்தது. நான் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கும்போது வேற ஒருத்தவங்க என் பக்கத்துல உட்காந்துருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, என் பக்கத்துல தான் உட்காந்துருப்பாங்க, ஆனா வேற ஒரு இடத்துல இருக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. அந்த இதெல்லாம் வச்சுதான் எடுத்த கான்செப்ட். பட் நான்லாம் ஒன்றும் உருட்டல. நீ உடனே அது வந்து சும்மா அது ஜஸ்ட் கான்செப்ட் அது. ஆமா, அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். நான் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கணும் பாத்தீங்களா, அது கூடவே உப்பு போட்டு வதக்கிட்டேன். உப்பு போடலன்னு கேட்டுறாதீங்க, அந்த கூட உப்பு போடுறதுனால உப்பு போடல. அவன் மசாலாவை சாப்பிட்றத விட பன்னீரை தான் இன்னும் சாப்பிட்றான். ஆமா, அவன் வெறும் பன்னீரா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. நமக்கே வந்து யாருக்குமே எதுவுமே இல்லை, அவன் சாப்பிட்டாவே போதும். ஆமா, ஸ்நாக்ஸுக்கு வந்து ஆரஞ்சும் திராட்சையும் தான் வச்சுருக்கேன். அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான் முடிஞ்சு. நான் தான் இப்போ போய் ஸ்கூலில் போய் விட்டு வரணும். டைம் வேறு ஆயிடுச்சு. ஏதோ ஆமாம், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சரி, போய் விட்டு வந்துடுறியா? ஒரு வழியா வேலையே முடிஞ்சிச்சு. அவ்வளோதாங்க. காலையிலேருந்து இந்த ஒரு டப்பாவில் எடுத்து வைக்கிற வேலை தான் இவ்வளோ நேரம் நடந்திருக்கு. வெளியில் சமைச்சதுனால லேட் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு திவ்யை கொண்டு போய் வினோதான் விட்டுட்டு வரணும். விட்டுட்டு வந்துட்டு வினோவுக்கு இன்னும் முக்கியமான வேறு வேலை இருக்குது, திருவாரூர் போகிற வேலை. ஸோ அப்படியே போயிடலான்னு பார்த்தா டைம் ஆயிடுச்சு. நான் தான் டைமை வளர்த்திட்டேன். சரி, கொண்டு போய் விட்டு வந்துடுறியா அவனை? தான் நம்ம போக முடியல. ஒரு வழியாக கிளம்பிட்டோம். வண்டி வர சரியில்லைங்க, வேறு சிக்கலாக இருக்குது. நம்ம வந்துட்டு ஆக்சிலேட்டரை வந்து திருவே வேணாம், ஆட்டோமேட்டிக்காக போயிட்டுருக்கோம் வண்டி. அந்த மாதிரியான ஒரு வண்டி ஆயிடுச்சு. கேபிள் வந்து கட் ஆகிடுச்சு, அதனால தான். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே தாங்க. ஏன்னா இப்போ தான் போயிட்டுருக்கேன். அதான் டைம் ஆகிடுச்சு, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. போயிட்டு வரோம். எனக்கு இங்கேருந்து பக்கம் தாங்க ஸ்கூலு, அதனால தான் கொஞ்சம் லேட்டாக போகிறேன். 9:30 மணி ஆகிடுச்சு. வண்டி வந்து கண்ட்ரோலே சரியில்லை, என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல, அந்த மாதிரி இருக்குது. A few minutes later. திவ்யா ஸ்கூலில் விட்டுட்டு வந்தாச்சுங்க. நிவி இங்கே வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காரு குளிச்சுட்டு. காலையிலே வந்து நெய் தடவி குளிச்சுட்டு எண்ணெய் தலைக்கு வச்சு குளிச்சாரு. என்னது நெய்யை தடவி குளிப்பாட்டியா? ஆமாம், ஐயப்பன் கோயிலுக்கு என் தங்கச்சி வீட்டுக்காரங்க போனாங்கள்ல, அப்போ நெய் கொடுத்து விட்டோம். நெய் தேங்காய். நிவிக்கு அலர்ஜி இருக்குல்ல, அதுக்காக
ஸோ அந்த நெய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தா, அதை எப்பயுமே தேய்ச்சி குளிக்க வைக்கிறது. அதான் சாஃப்டாக இருக்கு அவன் உடம்பு. குழந்தைங்க உடம்பு நார்மலாகவே சாஃப்டாக இருக்கும். இல்லடி, நீ நெய் தடவி இருக்க போல, அதனால தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கு. ஆமாம், இந்த அலர்ஜி இருக்கிறதுனால கொஞ்சம் ரஃபாக இருந்துச்சு. இப்போ நெய் தடவி இருக்கனா, அது வந்து நல்லா இருக்கு. அதை தான் தடவி விட்டுருந்தேனா. சரி, காலையிலே குளிக்க வச்சேன். வெயிலுக்கு வந்துட்டு இந்த மண்டை காயிட்டுங்கிறதுனால தூக்கிட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். நிவிக்கு வந்துட்டு ஃபேஸில் அந்த கீழே விழுந்திருந்தான் இல்லையா, அது சரியாக போயிடுச்சு. ஆமாம், நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க என்னாச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அது சரியாக போயிடுச்சு. அது வந்து 2 நாளில் வந்து காஞ்சி கொட்டிடுச்சு. அது லைட்டாக கீரல், நமக்கே வந்துட்டு இப்படி கீரல் விழுந்திருந்தா ஒரு ரெட்டிஷாக ஆகி அந்த ஒரு மாதிரி தெரியும்ல, அதுதான் உடனே விழுந்துருச்சு. என்னடி திவிக்கு இப்படி தான் நான் சின்ன பிள்ளையில ஓலையில் செஞ்சு கொடுத்துட்டே இருப்பேனா, இது எல்லாத்தையும் வச்சு அப்படியே விற்குவான். இது வந்து சின்ன பேக்காக இருந்தால் 10 ரூபா 20 ரூபா அப்படின்னு சொல்லி விற்றுட்டு இருப்பான். ஜாலியாக அவன் விளாடாம இது பிச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு செக் பண்ணிகிட்டு இருக்கான், அப்படி தானே? இதுக்கப்புறம் இவர் தூங்கிடுவார். இவர் தூங்க வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நிறைய துணி வேற கிடக்குது. துணி நிறையா சேர்ந்தது காரணமே இந்த 2 நாள் மழை பெஞ்சது பார்த்தீங்களா, அதுதான். அதில் தான் அவ்வளோ துணி இருக்குது. ஸோ இவனை தூங்க வச்சுட்டு இதுக்கப்புறம் போய் துவைக்கணும். அவ்வளோதாங்க. காலையிலேருந்து சரியான வேலை. அதுவும் இந்த அடுப்பில் பூந்தோம் பார்த்தீங்களா, அங்கேருந்து நான் வெளியில் வர்றதுக்கே ஒரு வழி ஆகிட்டேன். ஸோ இருந்தாலும் நல்லா இருக்குது வெளியில் உட்காந்து சமைக்கிறது. ஓகேங்க, இந்த விழாவை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த விழாவை பார்க்கலாம். பாய். பாய் சொல்லு. பாய். பாய் சொல்லுங்க. தூங்க வைக்க முடியாது. பாய் சொல்லுடி. நான் இன்னைக்கு தூங்க வச்ச மாதிரி தான். நல்லா தூக்கம் இருக்கு கண்ணுல. கண்டிப்பா தூங்க வச்சே ஆகணும், எனக்கு வேலை இருக்கு.